சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அண்ணியாரே, இவர் யாரென்று தெரிகிறதா? யாரம்மா இவர்? இவர்தான் பாண்டிய நாட்டின் படை தளபதி செழியன். ஓ, அப்படியா? அந்த வீரன் நீதானா? ஏனப்பா, ஏதோ தெரியாமல் வந்து இங்கு அடைப்பட்டு விட்டாய். அதன் பிறகு இங்கு உள்ள சூழ்நிலைக்கு தக்கபடி அனுசரித்து போகாமல் மன்னரை எதிர்த்து பல இன்னல்களை அனுபவிக்கிறாய். மகாராணியாரே, இவன் ஆணவக்காரன். இப்படியெல்லாம் பேசினால் சரிப்பட்டு வராது. சாட்டை எடுத்து வெளுத்து வாங்கினால்தான் இவனுக்கு புரியும். விருமா, அவனும் உன்னை போல் ஒரு படைத்தலைவன் தானே? எதற்காக இப்படியெல்லாம் மிரட்டுகிறாய்? மகாராணியாரே, இவனை பற்றி சரியாக தெரியாமல் நீங்கள் ஏதோ பேசுகிறீர்கள். இந்த செழியன் மட்டும் அன்று இந்திர விழாவில் சோழ மன்னரை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நாம் இழந்த நாட்டை பெற்று சுதந்திரமாக வாழ்ந்திருப்போம். அதற்கு வழியில்லாமல் செய்து நமது தளபதியையும் கொன்றுவிட்டான். ஏனப்பா, ஏதோ இரு நாடுகளுக்குள் உள்ள பிரச்சனையை அவர்கள் தீர்த்துக் கொள்கிறார்கள். நீ ஏன் இதில் தேவையில்லாமல் தலையிட்டு இங்கு வந்து இப்படி சிரமப்பட வேண்டும்? இங்கு இருக்கும் வரை இங்குள்ள நியாயத்தின்படி நடந்து கொள். வீரனே, இதையும் எடுத்துச்சு. அண்ணி, என்னவாயிற்று? ஒன்றுமில்லை. அந்த வீரனை பார்த்ததும் ஏதோ என் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத பாசம் ஏற்படுகிறது. வரச்சொல். சரியா? போகலாம். யார் நீ? நான் இரவு நேரத்தில் இங்கு எதற்காக வந்தாய்? தங்களிடம் இந்த பழத்தை கொடுத்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். இதை யார் உன்னிடம் கொடுத்தனுப்பியது? இளவரசிக்கு பழங்கள் கொண்டு சென்ற போது அவர்தான் முதலில் விருந்தினருக்கு கொடுத்து வா என்று என்னை அனுப்பி வைத்தார். அப்படியானால் நீ? நான் அவரது பணிப்பெண். உன் பெயரையாவது சொல்லிவிட்டு போ. என் பெயரா? பணிப்பெண். மணிமாறா, வா கிள்ளி விடவா. நானே உன்னை சந்திக்க வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் அதற்குள் நீயே வந்து விட்டாய். ஏன் ஒவ்வொரு முறையும் நீதான் என்னை தேடி வர வேண்டுமா என்ன? அதான் நானே வந்து விட்டேன். என்ன இருந்தாலும் ஒரு இளவரசன் ஒரு படைத்தலைவனை தேடி வருவது முறையாகாதல்லவா? என்ன மணிமாறா, இளவரசன் படைத்தலைவன் என்றெல்லாம் பேசுகிறாய்?
இப்படியெல்லாம் பேச உனக்கு எப்படி மனம் வருகிறது? நானும் நீயும் அப்படியா பழகுகிறோம்? நான் இளவரசன் போலவா உன்னிடம் நடந்து கொள்கிறேன்? நீ எனது உயிர் நண்பன் அல்லவா? இனி ஒரு முறை அப்படியெல்லாம் பேசாதே. அதற்கில்லை கிள்ளிவடவா. இப்பொழுது நாம் இருவரும் ஒருமையில் பேசும் அளவிற்கு பழகினாலும் பிற்காலத்தில் நீயும் எங்கள் பாண்டிய நாட்டு இளவரசர் இளம்பழுதியும் இணைந்து பழகும் நேரத்தில் நான் உங்கள் இருவருக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய படைத்தலைவன் தானே. அதனால் அதற்கு தக்கபடி நடந்து கொள்ள வேண்டியது எனது கடமை அல்லவா? இப்பொழுது எதற்கு அந்த பேச்செல்லாம்? அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். இப்போது அந்த பேச்சை விடு. இல்லை கிள்ளிவடவா, நான் சொல்வது அனைத்தும் உண்மை. இப்போது உன் தந்தையாரும் எங்கள் பாண்டிய பேரரசரும் நண்பர்களாக இருப்பது போல் நீயும் எங்கள் இளவரசரும் வெகு விரைவில் இணையப் போவது உறுதி அல்லவா? அப்படியே ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னைப் பொறுத்தவரை பாண்டிய நாட்டிலிருந்து எனக்கு கிடைத்த முதல் உயிர்த்தோழன் நீதான் என்பதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ எனக்கு செய்த உதவியை எப்படி என்னால் மறக்க முடியும்? அவ்வளவு எளிதில் மறக்கக்கூடிய செயலாது. அப்படி ஒன்றும் நான் பெரிதாக செய்துவிடவில்லையே. என்ன சொல்கிறாய் மணிமாறா? நீ செய்த செயலின் தன்மை உனக்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அது எனக்கு மான பிரச்சனை அல்லவா? நீ மட்டுமன்று என்னிடம் விட்டுக் கொடுக்காமல் போட்டியில் ஜெயித்திருந்தால் தன்னுடைய நாட்டிலேயே சோழ நாட்டு இளவரசன் பாண்டிய நாட்டு படைத்தளபதியிடம் தோற்றுவிட்டான் என்ற பழிச்சொல் எனக்கு ஏற்பட்டிருக்காதா? அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக உனது கரத்தை தாழ்த்தி எனது உள்ளத்தில் உயர்ந்த இடத்தை பெற்றுவிட்டாய். அப்படிப்பட்ட உன்னை தவிர்த்து வேறு எவருடனும் நட்பை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு எனக்கு எத்தனை பேருடன் நட்பு ஏற்பட்டாலும் அனைவரிலும் முதலில் நிற்பவன் நீயாகத்தான் இருப்பாய். உன் பேச்சு என் நெஞ்சை நிகழ வைக்கிறது. இதற்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. நீ எனக்கு எந்த கைமாறும் செய்ய வேண்டியதில்லை. ஒருவருக்கொருவர் கைமாறு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நான் தான் உனக்கு செய்ய வேண்டும். அது போகட்டும். உன்னோடு உரையாடிக் கொண்டிருந்ததில் நான் இப்போது இங்கு எதற்காக வந்தேனோ அதை விட்டுவிட்டு ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறேன். எதற்காக வந்தாய்? இன்று என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? இன்று கார்த்திகை தீப திருநாள். ஓ, பெண்கள் அனைவரும் சென்று கோவிலில் தீபம் ஏற்றுவார்களே, அந்த நாளோ? ஓ, அப்படியென்றால் நீயும் இந்த திருநாளில் கோவிலுக்குச் சென்று அந்த அற்புதத்தை கண்டு களிப்பாயா? இறைவன் மீது உனக்கு அந்த அளவிற்கு ஈடுபாடா? இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒன்றே இல்லாத போது அதன் மீது எனக்கு எப்படி ஈடுபாடு இருக்க முடியும்? என்ன சொல்கிறாய்? உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? பிறகு எதற்கு தீபத்தை பார்க்கச் செல்கிறாய்? அந்த தீபத்தை ஏற்றும் எங்கள் பாண்டிய குல பெண்களின் அழகை ரசிப்பதற்கு. பாண்டிய குல பெண்களின் அழகில் கார்த்திகை தீபம் கூட மங்களாகத்தான் தெரியும். சோழ நாட்டு பெண்களை விட பாண்டிய நாட்டு பெண்கள் அவ்வளவு அழகானவர்களா? அந்த அழகை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை பார்த்து அனுபவித்துதான் உணர முடியும். ஓ, அப்படியா விஷயம்? அப்படிப்பட்ட அழகான பெண்களை எல்லாம் விட்டுவிட்டு பாண்டிய நாட்டின் படைத்தலைவர் சோழ நாட்டின் பணிப்பெண் ஒருத்தியை தேடிக்கொண்டு திரிவது ஏன்? அது அழகு எங்கிருந்தாலும் அதை ஆராதிக்க வேண்டும், அதற்காகத்தான். உன் கலை ரசனையை நான் பாராட்டுகிறேன். சரி, இன்று நீ என்னோடு காமதேவன் கோயிலுக்கு வர வேண்டும், அவ்வளவுதான். ஆலயத்திற்கெல்லாம் என்னை அழைக்காதே, எனக்கு அதில் நாட்டம் இல்லை. அப்படியானால் நீ என்னோடு பிரவாயாக்கை பெரியோன் கோயில், ஆறுமுகச் செவ்வேள் அணித்திகள் கோயில், நீலமேனி நெடியோன் கோயில், மாலை வெண்குடை மன்னவன் கோயில் என பல இடங்களுக்கு வந்திருக்கிறாயே. நான் உன்னோடு அங்கு வந்ததற்கு காரணம் அங்குள்ள கலை வடிவங்களையும் சிற்பக் கலைகளையும் ரசிப்பதற்காகத்தான் வந்தேனே தவிர வேறு எதற்காகவும் வரவில்லை. அதேபோல் இப்போது காமதேவன் கோயிலில் நடைபெறும் விழாவிற்கு வா. உன்னுடைய ரசனைக்கு ஏற்ப அங்கும் ஏதாவது சிற்பங்கள் இருக்கலாம். அப்படி ஏதும் இல்லாவிட்டாலும் பாண்டிய நாட்டில் கண்டு ரசித்தது போல இங்கும் சோழ நாட்டு பெண்கள் விளக்கேற்ற வருவார்கள். அதையாவது கண்டு ரசிக்கலாம் அல்லவா? நீ என்னை பெண்கள் பின்னால் சுற்றுபவன் என்று நினைத்து விட்டாயா? அப்படியில்லை, உன் கலை ரசனைக்காக சொன்னேன். நான் எதற்காக வருகிறேனோ இல்லையோ, உனக்காக உன் அன்பிற்கு கட்டுப்பட்டு நிச்சயமாக வருகிறேன். வா. சரி.
செழியா, வா அமரா. நான் பார்ப்பது உண்மைதானா அல்லது என் கண்கள் பொய்யான காட்சியை காட்டுகிறதா? அப்படி என்ன கண்டுவிட்டாய் அமரா? நீயா இந்த இனிப்பை உண்கிறாய்? ஏன், அதனால் என்ன? உண்பதற்காக கொடுத்த இனிப்புதானே அது? உண்பதற்காக கொடுத்ததுதான், ஆனால் அதை நீ உண்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. புரியவில்லையே. நான் அழைத்தபோது மகாராணியா தரும் இனிப்பை பெறுவதற்கு விருப்பமில்லை என்று கடுமையாக மறுத்தாய். நான் வற்புறுத்தி அழைத்ததால் நீ அங்கு வந்தாய். அந்த இனிப்பை பெற்று வெளியே எறிந்து விடுவேன் என்று கூறினாய். ஆனால் இப்பொழுது பார்த்தால் அந்த இனிப்பை மிகவும் விரும்பியவன் போல் சுவைத்து சாப்பிடுகிறாய். அது ஏன் என்பதுதான் என் கேள்வி. அதற்கு காரணமே நீதானே. என்ன, நானா? பிறகு என்ன? நீதானே வற்புறுத்தி என்னை அழைத்துச் சென்றாய். நானும் வேறு வழி இல்லாமல் உன்னுடன் வந்தேன். ஆனால் அங்கு வந்து பார்த்த பிறகுதான் நீ சொன்னவை அனைத்தும் உண்மை என்பதை உணர்ந்து கொண்டேன். எதை வைத்து அப்படி சொல்கிறாய்? நீ சொன்னது போல் அவர் முகத்தில் தெரிந்த அந்த சாந்தம் அவர் எத்தகைய அன்புள்ளம் கொண்டவர் என்பதை காட்டியது. படைத்தலைவன் என்னை ஏளனமாக பேசிய போது, அவனை அதட்டி அடக்கிய போது அவரது தாய் உள்ளம் எனக்கு புரிந்தது. இவை அனைத்தும் தான் அவர் தந்த இனிப்பை நான் ஆர்வத்தோடு உண்ணும்படி செய்தது. இப்படிப்பட்ட பண்பின் சிகரமான ஒரு பெண்மணி இருங்கோவேளுக்கு எப்படி மனைவியானார் என்று திகைத்து போனேன். செழித்து வளரும் முல்லைக்கொடி அருகிலுள்ள முள்மரத்தை பற்றிக் கொள்வது போல் இவர் இருங்கோவேலிடம் சேர்ந்திருக்கிறார். ஆனால் அவரிடம் உள்ள தூய்மையும் வாய்மையும் அவர் எந்த நிலையிலும் தன் பிறவி குணத்தை மாற்றிக்கொள்ளாதவர் என்பதை காட்டுகிறது. தாயைப் போல பிறரிடம் பாசம் காட்டுபவர் என்பதை உணர்த்துகின்றது. நீ இந்த அளவிற்கு அவரை பற்றி மெய்மறந்து புகழ்வதை கேட்கும் பொழுது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இருப்பினும் நாம் நம்மை பற்றிய முக்கியமான விஷயத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். எதை பற்றி சொல்கிறாய்? நாம் இங்கிருப்பது இன்னும் சோழ மன்னருக்கு தெரியவில்லை என்றே நினைக்கிறேன். தெரிந்திருந்தால் இந்நேரம் பெரும் படையோடு இங்கு வந்து அனைவரையும் மீட்டு சென்றிருப்பார். அதை பற்றி கவலைப்படாதே. நாம் இங்கிருந்து தப்பிச் செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு அதற்குரிய நேரத்திற்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தக்க சமயம் வரும்போது நான் தப்பி செல்வதோடு மட்டுமல்லாமல் உங்கள் அனைவரையும் இங்கிருந்து கட்டாயம் மீட்டுச் செல்வேன். நான் ஒன்று சொன்னால் ஏற்றுக்கொள்வாயா? எதுவாயினும் சொல். நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் இங்கிருந்து தப்பி செல்வது என்பது சற்று கடினமான விஷயம்தான். அதனால் யாரேனும் ஒருவர் தப்பிச் சென்றால் போதும். அதன் பிறகு அனைவருக்கும் தானாகவே வழி கிடைத்துவிடும். என்ன சொல்கிறாய் அமரா? யாரேனும் ஒருவர் தப்பிச் சென்று விட்டால் மற்றவர்களின் நிலை இன்னும் மோசமாகி விடாதா? அதை காரணமாக கொண்டு இன்னும் அதிகமாக துன்புறுத்துவானே அந்த இருங்கோவேல். அதை பற்றி பார்த்தால் பிறகு ஒருவர் கூட இங்கிருந்து உயிரோடு செல்ல முடியாது. சோதனை இல்லாமல் சாதனை இல்லை என்பதைப் போல் எவரேனும் ஒருவர் இங்கிருந்து தப்பிச் சென்று சோழ மன்னரிடம் செய்தியை சொல்லிவிட்டால் போதும். அடுத்த கணமே அவர் பெரும் படையுடன் வந்து இங்குள்ள அனைவரையுமே மீட்டுச் செல்வார். அதனால்தான் சொல்கிறேன், எங்கள் அனைவரையும் காப்பாற்றி அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு மேலும் மேலும் நாட்களை கடத்தாதே. நீ மட்டுமே தப்பி செல்ல முடியும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் தயங்காமல் அதை பயன்படுத்திக் கொள். எப்படியாவது சோழ மன்னரை சந்தித்து தக்கப்படி வந்து எங்களை மீட்டுச் செல். இப்பொழுது அனைவரும் உணவருந்தும் நேரம் வந்துவிட்டது. நான் புறப்படுகிறேன். கலைவாணி, நீ இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை.
சின்னஞ்சிறு வயதிலிருந்தே உன்னை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஆடவர்களுக்கு சமமாக வீர சாகசங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று நீ கொண்டிருந்த ஆர்வத்தையும் அறிந்தவன் நான். அந்த அஞ்சா நெஞ்சமும் எதற்கும் மசையாத மன உறுதியும் உன்னை விட்டு போய்விட்டதா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் அந்த வீர விளையாட்டுகளை நான் நிகழ்த்துவதற்கு காரணமாக இருந்தவரே என்னை புறக்கணித்து விட்டாரே. நீ உன் காதலை சொன்னபோது அதை ஏற்க முடியாது என்று மறுத்து விட்டானா செழியன்? இல்லை இல்லை, என் காதலை பற்றி நான் அவரிடம் பேசியதே இல்லை. பிறகெப்படி அவன் உன்னை புறக்கணித்ததாக சொல்கிறாய்? நீ யாரை காதலிக்கிறாயோ அது அவனுக்கு தெரிவதற்கு முன்னால் மற்ற அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. இதுதான் ஒரு உண்மையான காதலுக்கு அடையாளமா? நான் என்ன செய்வேன்? சொல்ல முயன்ற போதெல்லாம் நாணம் என்னை தடுத்தது. இனி நான் அதை சொல்லவே முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன் அப்படி நினைக்கிறாய்? ஏதோ சில அரசியல் காரணங்களாலும் எவராலோ உருவான நிர்பந்தத்தாலும் தாமரையை மணக்கப் போவதாக எழுதியிருக்கிறான் செழியன். அதற்காக அவளை அவன் விரும்பித்தான் அப்படி எழுதினான் என்றோ, அவளைத்தான் திருமணம் செய்து கொள்வான் என்றோ எப்படி கூற முடியும்? அப்படியானால் அவர் அவளை மடக்க மாட்டார் என்றா சொல்கிறீர்கள்? சொல்வதென்ன, நிச்சயமாக அப்படி நடக்காது. நான் அதை நடக்க விடமாட்டேன். அப்படி நடந்துவிட்டால் தாமரை எனக்கு கிடைக்க மாட்டாளே. அதற்காகவாவது நான் அந்த திருமணத்தை தடுத்தாக வேண்டும். எப்படி அதை நடக்க விடாமல் தடுப்பீர்கள்? எப்படி என்பதை இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால் எப்படியாவது நான் அந்த திருமணத்தை நிறுத்தி விடுவேன். அப்போதுதானே உன் காதல் நிறைவேறும். அத்தோடு என் காதலும் அதன் மூலம்தானே நிறைவேற முடியும். நீங்களோ இங்கு பாண்டிய நாட்டு தலைநகரத்தில் உள்ளீர்கள். அவர்களோ அங்கு சோழ நாட்டு பக்கத்தில் இதோ காட்டில் மறைந்து வாழ்கிறார்கள். கவலைப்படாதே கலைவாணி. உன் காதலை நிறைவேற்றுவதற்காக நான் இன்றே இங்கிருந்து புறப்படுகிறேன்.